ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து 8 நெக் டிசைன் தான் வந்து பார்க்க போகிறோம். ரஃபாக நான் உங்களுக்கு வந்து நெக் வந்து எப்படி ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் இந்த வீடியோவில் வந்து மெஷர்மெண்ட்ஸ் எதுவுமே நான் வந்து மென்ஷன் பண்ணலை. அண்டு ரொம்ப டீட்டெயில்டாக வந்து உங்களுக்கு வீடியோ வேணும், மெஷர்மெண்ட்ஸோடு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் வேணும்னா. ஏன்னா உங்களுக்கு இதில் ஐடியா கிடச்சிரும். அண்ட் இதுலேயே உங்களுக்கு வந்து எப்படி வந்து மார்க் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிடும். அதனால் இதையும் தாண்டி உங்களுக்கு புரியல, உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட்ஸோட நெக் டிசைன் வந்து வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ 8 நெக் டிசைன் வந்து நான் உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ என்னென்ன நெக் டிசைனுன்னு பார்த்துக்கோங்க. நம்ம எப்போவும் வந்து ட்ரா பண்ணுற ரவுண்ட் நெக்கு அண்ட் டைமண்ட் நெக்கு அண்ட் பாட் நெக்கு, அதுக்கப்புறமா ரவுண்ட் நெக்கே வந்து கொஞ்சம் வைடாக வேணும் அப்படின்னா எப்படி போடலாம் அப்படிங்கிறது. அண்டு ஸ்கேலப், நம்ம வந்து அந்த கர்வ்ஸ் மாதிரி எல்லாம் கொடுப்போம் இல்லையா, அதுக்கப்புறமா லீஃப் நெக்கு, அந்த லீஃப் நெக்கே கொஞ்சம் வைடாக வேணும்னா எப்படி போடலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த 8 நெக் டிசைனு. ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்டு ஃபர்ஸ்ட்டு வந்து எந்த நெக்குனா, நம்ம நார்மலாக எப்பவும் போல் எல்லோரும் வரைகிற ரவுண்ட் நெக் தான். அது வரைகிறது ஒன்றும் ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ரொம்பவே ஈஸியான ஒரு டிசைன் தான் அது. பட் மோஸ்ட்டாக நம்ம வந்து எல்லோரும் கேட்கக்கூடிய டிசைனும் அதுதான், ரவுண்ட் நெக் தான். நம்ம வந்து மேக்ஸிமம் ஆரி ஒர்க்குக்காண்டு மிஷின் எம்ப்ராய்டரிக்காகட்டும் எல்லாருமே மெயினாக கேட்கறது வந்து ரவுண்ட் நெக் தான் வந்து கேட்பாங்க. ஸோ இந்த லைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளாத்தோட ஃபோல்டட் சைடை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து கிளாத்தை மடித்து தானே நம்ம நெக் வந்து ட்ரா பண்ணுவோம். ஸோ அதோட ஃபோல்டட் சைடு தான் இது. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஷோல்டர் வந்து மார்க் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த பொசிஷன் அது. ஸோ இப்போது நெக்கோட மெஷர்மெண்ட்டு, அதுக்கப்புறமா அதுக்கு அடுத்தது ஷோல்டரோட லென்த், அதாவது அகலம். நம்ம இதே மாதிரி தான் நெக்கோட லென்த் வந்து நம்ம மார்க் பண்ணிப்போம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம எந்த நெக் வேணும்னாலும் நம்ம வந்து ட்ரா பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி பேஸ்க்கு வந்து நான் இந்த நெக் வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம ரவுண்ட் நெக் அப்படிங்கும்போது சிம்பிளாக இந்த லாஸ்ட் அந்த கர்வ் மட்டும் நம்ம வந்து வரைஞ்சி விட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ரவுண்ட் நெக் வந்து கம்ப்ளீட்டட். ஸோ இதில் வந்து பெருசாக நம்ம வந்து எந்த ஒரு மார்க்கிங்கோ இல்லை நம்மளுக்கு மெஷர்மெண்ட்ஸோ தேவைப்படாது. ஸோ சிம்பிளாக நம்ம வந்து இதை மார்க் பண்ணிடுவோம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சேம் இதே மாதிரி தான் நம்ம வந்து எல்லா நெக்குக்குமே நம்ம சேம் ப்ரொசீஜர் தான். அந்த நெக்கோட அவுட்லைன் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வந்து வரைஞ்சிக்கோங்க. இப்போ வந்து நம்ம டைமண்ட் நெக் வந்து பார்க்கலாம். டைமண்ட் நெக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் போட்டுக்கோங்க. அந்த ஷேப்பை விட்டு ஒரு 1/4 இன்ச்சு, அது உங்களோட விருப்பம். இன்னும் நல்லா வைடாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ஒரு 1/2 இன்ச்சாக கூட வச்சுக்கலாம். இல்லைன்னா சும்மா ஒரு நார்மலாக அந்த 1/4 இன்ச்சு மட்டும் நீங்கள் அந்த இடத்துல ட்ரா பாயிண்ட் அவுட் பண்ணிவிட்டு அந்த பாயிண்ட்டை ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே போல் கீழேருந்து ஒரு 1.5 இன்ச்சு அல்லது 2 இன்ச்சு வரைக்கும் நீங்கள் வந்து வைக்கலாம். அண்ட் நெக் வந்து வரையும்போது அதே அந்த நம்ம நார்மலாக வரைஞ்சிருக்கோம் இல்லையா நெக்கு, அந்த ஸ்கொயர் ஷேப்பு நெக்குக்கு பேஸ் போடுறோம் இல்லையா, ஸோ அதே அளவில் விடாமல் அதுலேருந்து உள்பக்கமாக ஒரு 1/4 இன்ச் தள்ளி வந்து ஷேப்புக்கு வந்து மார்க் பண்ணணும். இதே வந்து வைடாக வேணும்னு கேட்டாங்கன்னா நீங்கள் அதே நெக் அந்த பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதிலே கூட விட்டுறலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாட் நெக்குக்கும் வந்து மேலேருந்து ஒரு 2.5 இன்ச்சு அல்லது 3 இன்ச்சு வரைக்குமே நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அந்த கர்வ் வருது பார்த்திங்களா அதுக்கப்புறமா அந்த அவுட்டரில் வந்து போகுது பார்த்திங்களா, அது வந்து ஒரு 1/2 இன்ச் அல்லது ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நீங்கள் வந்து
பாயிண்ட் அவுட் பண்ணிவிட்டு இந்த ஷேப்பை வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த பாட் நெக் வந்து நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க எப்படி ட்ரா பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இப்போ இதுவே ரவுண்ட் நெக்கையே கொஞ்சம் வைடாக கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி லைட்டாக ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு வந்து அந்த ஸ்கொயர் போட்டிருக்கோம் இல்லையா, அதை விட அவுட்டரில் கொண்டு போயிட்டு இந்த மாதிரி ஒரே ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். அது இல்லாமல் அவங்க எந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வைடாக கேட்குறாங்கங்கிறத பொறுத்து, நார்மலாக வைடுனா இந்த அளவுக்கு தான் உங்களுக்கு வந்து வரும். ஸோ இதுவே உங்களுக்கு வந்து ஃபுல் வைடு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் மேலே இருந்தே நல்லா நீங்கள் வந்து கர்வ்ஸை வந்து அவுட்டரில் கொண்டு போய்க்கலாம். அடுத்தது ஸ்காலப்க்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு ரவுண்ட் ஷேப் அல்லது நீங்கள் உங்களுக்கு வந்து என்ன பேட்டர்னில் வந்து அந்த ஸ்காலப் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நெக்கை வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதில் ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு கேப்போ இல்லை வந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு கேப் விட்டு பாயிண்ட்ஸ் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அதை இந்த மாதிரி கர்வ்ஸாக வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்காலப் வந்து ரெடி ஆகிடும். இதுவே நீங்கள் அந்த ஸ்கொயருக்கு அவுட்டரில் வரைஞ்சிங்க அப்படின்னா வைடு, இதுவே அந்த ஸ்கொயருக்கு உள் பக்கமாக வரைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா க்ளோஸாக நார்மல் நெக் மாதிரி வந்துடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வைடாக வேணும் அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு நல்லா கொஞ்சம் க்ளோஸாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஸ்கொயருக்கு உள் பக்கமாக நீங்கள் வந்து அந்த ஸ்காலப் வந்து ட்ரா பண்ணிக்கணும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லீஃப் நெக்கு. லீஃப் நெக் வந்து ரொம்ப ஒன்றும் கஷ்டம் கிடையாது. நீங்கள் இந்த ரவுண்ட் நெக் மாதிரியே தான் வரும். நார்மலாக லீஃப் நெக் அப்படிங்கும்போது நம்ம இந்த மாதிரி வந்து ட்ரா பண்ணுவோம். இதுவே உங்களுக்கு வந்து கொஞ்சம் க்ளோஸாக வேணும் அப்படிங்கும்போது இது வந்து உங்களுக்கு வைடாகவும் இருக்கும். அண்ட் சேம் டைம் இதுதான் லீஃப் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு நல்ல அந்த லீஃப் அப்படிங்கிறது வந்து நல்லாவே தெரியும். இல்லை உங்களுக்கு வந்து க்ளோஸாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்படிங்கும்போது நீங்கள் உள் பக்கமாக நம்ம ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து ரவுண்ட் நெக்குக்கு ட்ரா பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதே போலயே உள் பக்கமாக நீங்கள் வந்து இதை ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நம்ம மேலே வந்து ட்ரா பண்ணது கொஞ்சம் வைடாக இருக்கும். அண்ட் இது வந்து உங்களுக்கு நார்மலாகவே நார்மல் லீஃப் மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.